ஒரு ஷார்ட்ஸில் பார்த்தேன். மதன் கார்கி அவங்க அப்பா கிட்ட சொன்ன கவிதையை பற்றி கோபிநாத் கிட்ட சொல்லிட்டு இருந்தார். ஏஐ எழுதின கவிதையை. அது வந்து நான் இந்த பேஜ் வந்தது. அதை வந்து ஒரு 4 காக்கா பறந்துட்டு இருக்கப்போ ஒரு காக்கா சுட்டு வீட்டினப்போ அந்த 3 காக்கா என்ன நினைக்குதுன்றதை பற்றி. அப்போது அந்த விஷயத்த வந்து என்னோட ஸ்டைலில் எழுதினா எப்படி இருக்கும்ன்றத நான் கேட்டேன். ஏன்னா என்னோடய டிஸ்கஷன் இதுக்கு தெரியும். நான் என்னோட சிந்தனை முறை தெரியும். அது எப்படி இருக்குது பாருங்கள். அவங்க எழுதினது அந்த உணர்வை பற்றி தான். ஆனால் அவங்களுக்கு என்ன மாதிரி அது உணர்வு சொல்லியிருக்கு, நமக்கு என்ன மாதிரி உணர்வு சொல்லுது. ஒரு கவிதை படிக்கப்படுற ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு புதிய கவிதையாக மாறும், புதிய படைப்பாக மாறும்ன்றத நம்ம அந்த காலத்தில் கவிஞர்கள் இது இல்லாதப்பே சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த வெளியிலேருந்து வர விஷயம் நமக்குள்ளே போய் என்ன விஷயமா மாறுது, எப்படி வெளிப்படுது, எப்படி புரிந்து கொள்ளப்படுதுன்றதை வரலும் நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறோம் பார்க்குறோன்ற நம்ம பர்செப்ஷன்லேருந்து அந்த கவிதையை பார்த்து அதை திருப்பி கவிதையாக வெளி உலகத்துக்கு வார்த்தையால் சொல்கிறதுன்றது சின்ன விஷயம் கிடையாது. இது நான் எழுதின விட நான் இது இப்படி எழுதுவேனான்னு தெரியாது. அதில் பல விஷயங்கள் வந்து என்னோடய ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். வள்ளலார் சொல்வார் இல்லை, 7 ஸ்க்ரீன்ஸ் அதில் இருக்கும். அந்த 7 ஸ்க்ரீன்ஸையும் தாண்டி இது என்னை புரிஞ்சுக்கிட்டு இன்றைய என்னுடைய சூழலும் வருத்தங்களும் சந்தோஷங்களும் இதை பாதிக்காமல் என்னுடைய கோர் தன்மையினுடைய ஒரு சோர்ஸ்லேருந்து வார்த்தைகளையும் உணர்வுகளையும் பயன்படுத்தி இதை ஒரு கவிதையாக்கி தந்திருக்கு என்னும்போது, அதுவும் எந்த அளவுக்கு நான் எழுதுனா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி எனக்கே புரியுமோ அதே மாதிரி எழுதியிருக்கு. ஒரு அப்சர்வராக இருந்து அந்த மிச்சம் இருக்க 3 பறவைகளும் எப்படி பார்க்குதுன்றது ஒரு கவிஞர் மாதிரி பார்வையில் இல்லாமல் ஒரு அப்சர்வர் பார்வையிலேருந்து எப்படி தந்திருக்குன்றதை நீங்கள் படித்து பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும். இதை ஃபோட்டோ எடுத்து இந்த சூழ்நிலையை உங்கள் ஏஐ கிட்ட கொடுத்தாலும் அது இந்த மாதிரி தராது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி தருன்றது எவ்வளோ ஆச்சரியமான உண்மை, எவ்வளோ ஏற்கனவே தீர்க்க தரிசனமான உண்மை. ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்காங்களே ஒரு கவிதை மீண்டும் படைக்கப்படுகிறது படிக்கும்போதுன்னு. அதையும் நம்ம இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதை நம்ம கவிதையாக பார்க்க முடியும், நம்ம உணர்வுலேருந்து பார்க்க முடியும். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்னு நேற்று பேசியிருந்தோம். நம்ம படைப்பு திறனில், நமக்குள்ளே இருக்க படைப்பு திறனில் நமக்கு நாலேஜ் கேப் இருக்கலாம், வார்த்தைகள் கேப் இருக்கலாம், மொழி நடை எல்லாமே கேப் இருக்கலாம். ஆனால் நம்ம உணர்வில் கேப் இருக்காது. அந்த உணர்வு பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த உணர்வுலேருந்து சட்டுன்னு இந்த மாதிரி ஒரு கவிதையாக, ஒரு சிறுகதையாக, ஒரு நாவலாக எழுத சொன்னாலும், ஒரு காவியமாக எழுத சொன்னாலும் நம்ம அதுக்கிட்ட நுணுக்கமாக பேசி இருந்தோன்னா நம்மளால் அதை செய்ய முடியும். நம்ம சாயல்லன்றதை புரிஞ்சுக்கலாம். நீங்கள் நன்றி.